அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாத பௌர்ணமியில் அதிர்ஷ்ட மழை பொழிய இந்த 5 பொருட்களை தானம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உத்தராயண காலத்தில் வரும் முதல் பௌர்ணமி தை மாத பௌர்ணமி ஆகும். இது தெய்வ அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற்றி தரும் நாளாகும். தை அமாவாசையைப் போல தை பௌர்ணமி விரதமும் மிகவும் உயர்வான பலன்களை தரக்கூடியதாகும். இது வாழ்வில் ஏற்படுத்தும் துன்பங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறது. வாழ்வில் ஒளி ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாகும். தை மாத பௌர்ணமியில் புனித நீராடினால் புனித தலங்களில் நீராடினால் மனக்குழப்பங்கள் நீங்கி அறிவாற்றல் பெருகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது, தானம் அளிப்பது அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் என்பது நம்பிக்கை. தை மாத பௌர்ணமியில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தனால் அளவில்லாத நன்மைகள் பெற முடியும் என்பதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தை மாதத்தில் சிறப்புமிக்க நாட்களில் ஒன்று பௌர்ணமி. அனைத்து மாதங்களில் வரும் பௌர்ணமி திதி சிறப்பு மிக்கது என்றாலும் தை மாத பௌர்ணமி நினைத்தது நிறைவேற்றி வைத்து அளவில்லாத புண்ணியங்களை தரக்கூடியது நன்னாளாகும். பெரும்பாலும் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் இந்த நாளில் புனித நதிகளில் புனிதமாக நீராடுவதால் ஆத்மா சுத்தமடையும். அதோடு பெருமாள் வழிபாடு, முன்னோர்களுக்கு வழிபாடு நமக்கு அவர்களின் ஆசியும் பாவங்களிலிருந்து மன்னிப்பும் கிடைக்கச் செய்யும். குறிப்பாக திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு. இந்த ஆண்டு தை பௌர்ணமி பிப்ரவரி 12ஆம் தேதியான புதன்கிழமையில் வருகிறது. இந்த நாள் குறிப்பிட்ட 5 பொருட்களை தானமாக அளிப்பதால் அளவில்லாத அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வ வளம் ஆகியவை கிடைக்கச் செய்யும். கண்டிப்பாக இது உண்மையான பலன். முதலாவதாக எள். தை மாத பௌர்ணமி என்று எள் தானமாக அளிப்பது மிக மிக உயர்வானதாகும். இது செல்வ வளம், நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தரும். எள் ஆன்மீக தன்மை கொண்டதாகும். இதை தானம் செய்வதால் ஆத்மாவில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும், பாசிட்டிவ் ஆற்றல்கள் ஈர்க்கப்படும், அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும். கோவில் அல்லது ஏழைகளுக்கு எள் வாங்கி தானமாக கொடுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்ததாக இரண்டாவதாக வெள்ளம். வெள்ளத்தை தானமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இனிமை, நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். வெள்ளம் என்பது மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதை தானமாக கொடுப்பது புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. கோவில்களுக்கு பிரசாசம் தயாரிப்பதற்கு அல்லது ஏழைகளுக்கு வெள்ளத்தை தானமாக கொடுக்கலாம். இதனால் நீங்கள் மகிழ்ச்சி, நன்மைகள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இதனால் உங்களை சற்று மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் அதிகரிக்க துவங்கும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்ததாக போர்வை. தை பௌர்ணமியில் போர்வைகளை ஏழைகளுக்கு, சாலையோரம் வசிப்பவர்களுக்கும் தானமாக கொடுக்கலாம். இது நல்ல கர்மாக்கள், ஆசிகளை உங்களுக்கு வழங்கும். போர்வை என்பது பாதுகாப்பு, அக்கறையின் அடையாளமாகும். இதனை தானமாக கொடுப்பது சுயநலமில்லாத தன்மையாக கருதப்படுகிறது. இது உங்களுக்கு புண்ணியங்களையும் அளவில்லாத நன்மைகளையும் பெற்றுத் தருகிறது. அடுத்ததாக மண்பாண்டங்கள். பௌர்ணமி நாளில் மண்பாண்டங்களை தானமாக கொடுப்பதால் அதிர்ஷ்டம், செல்வம் அதிகரிக்கும். மண்பாண்டங்கள் என்பது எளிமை மற்றும் மனித நேயத்தின் அடையாளமாகும். இதை கோவில்களுக்கு, ஏழைகளுக்கு நீரை சேகரித்து வைப்பதற்கும் வாங்கி கொடுப்பது நல்லது. இது வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கச் செய்யும். இது கண்டிப்பாக இந்த மண்பானையை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அன்னதானம். அமாவாசை மட்டுமின்றி பௌர்ணமியிலும் யாருக்காவது அன்னதானம் அளிப்பது உயர்ந்த புண்ணிய பலனை தரும். இது ஆசீர்வாதத்தையும் நிறைவான வாழ்க்கையும் உங்களுக்கு அளிக்கும். உணவு என்பது நிறைவை தரக்கூடியது. இதனால் ஆதரவற்றவர்கள், ஏழைகள், கோவில்கள் ஆகியவற்றில் அன்னதானம் செய்யலாம். இது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை பெற்றுத்தரும். முக்கியமாக இந்த நாட்களில் என்ன கூறுகிறோம் என்றால், இந்த பௌர்ணமி நாட்களில் பாத யாத்திரையாக
முக்கியமாக சிறப்பு வாய்ந்த புனித தன்மை வாய்ந்த பூச நட்சத்திரத்திற்குரிய அந்த நாட்களுக்குரிய தெய்வமாக பாரம்போல் சிவபெருமான், சக்தி மற்றும் முருகப்பெருமான் ஆகியோரின் கோவில்களுக்கு கண்டிப்பாக பாத யாத்திரையாக சென்று அங்கு செய்யும் அற்புதமான அந்த ஆன்மீக நிகழ்வை கண்டு களிக்குமாறு நாங்கள் எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.